பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்தினராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவே நீரங்கள் தந்தை, இயேசுவே நீரங்கள் ரட்சகர், ஆவியே எம் தேற்றரவாளனே, அறிவேன் என் ஆத்துமாவில். Father, you are my Father, Jesus, you are my Savior, Holy Spirit, you are my comforter, and my soul knows it well. தன்னடக்க மறுவாழ்வு ஞாயிறு, சங்கிலியை உடைத்தல் என்பதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். அடிமையாவதிலிருந்து விடுதலை காணுதல். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகின்ற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஜெபம் பண்ண கடவோம். துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான தூய ஓய்வு நாளுக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் இம்மட்டுமா எங்களை இந்த புதிய ஆண்டிலும் பாதுகாத்து ஏந்தி சுமந்து தப்புவித்து வழிநடத்தி இந்த நாளிலும் நன்றி நிறுதியத்தோடு உம்முடைய பாதபடியிலே நிற்க முடியாய் நீர் எங்கள் வாழ்வில் அருளி இருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் நாங்கள் உம்முடைய உடன்படிக்கையின் திருப்பந்தியின் பிள்ளைகளாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் உம்முடைய பாதத்தை நோக்கி நாங்கள் பார்த்து உம்மை நோக்கி வேண்டுகின்றோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் நாங்கள் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள் வேண்டுதல்களிலே உம்முடைய நிறைவான இரக்கத்தை தந்து உம்முடைய திருப்பந்தியின் ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்க எங்களை தாழ்த்துகிறோம். ஏறெடுக்கின்ற நன்றி துதிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ளும். முன்குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். இந்த ஆராதனை காரணமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடல் எண் 15 அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன் என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 15.
பாலோ மன்னா சேர்ப்பின் நல்தேயான தோடாவே தாரும் ஜீவ பானத்தை ஏறும் பசே நாகத்தை நாம் யாவரும் நின்றவாறு ஜெபம் பண்ண கடுவோம். திருவிருந்து ஆராதனை ஆயத்தம். எல்லா இருதயங்களும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். நாம் யாவரும் தேர்ந்து சொல்லும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியின் சமாதானம் மனிதர்கள் பிரிவும் உண்டாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் நல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சிதனே, உலகத்தின் பாவத்தை சுமத்துக்கு தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமத்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலதுபுறத்தில் விட்டிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரில் ஒருவரே, பரிசுத்த ஆவியோட தேவனாகிய பிதாவின் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவநாயக கர்த்தர் உன் தேவநாயக கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை. இவ்விரண்டும் கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பது. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்களுக்கு தேவையில்லை. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. தங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகவுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனையை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உமது பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவியர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால்
நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரை குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நன்றி நிறுத்தியத்தோடு உங்களுடைய திருப்பாதத்திலே கூடி வரும்படியாய் நீர் பாராட்டியிருக்கின்ற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலையின் கடவுளாய் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த நாளிலுமே ஆண்டவர் வாழ்வின் சோதனைகளின் தடைகளை உடைக்கின்ற கடவுளாய் எங்களோடு இருக்கின்றீர் என்று அறிந்து நன்றி சொல்லுகின்றோம். இந்த விடுதலையின் ஞாயிறிலும் நாங்கள் உம்முடைய விடுதலையின் அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் உடைய வார்த்தைகளினால் நாங்கள் பலப்படவும் ஆவியானவர் அருள் தரும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். வந்திருக்க ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் மனநலம். உன்னல் மனன் மட இருக்கிற சர்வ வல்லவரோட நிழல் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர நடக்கலாம் என் கோட்டை, என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:1-2 கர்த்தருக்குள் பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பனின் புத்தியை கேள், உன் தாயின் போஜகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். நீதிமொழிகள் 1:7-9 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23:1-2. Jesus loves me, this I know, for the Bible tells me so. Little ones to him belong, they are us, but he is no. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. The Bible tells me so.
ஜெபம் பண்ணக்கட்டும். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவர், இந்த காலை வேலைக்காக மிக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவர். குறிப்பாக சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடங்கொடுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவர். அப்படியாக சிறு பிள்ளைகளும் இடத்தில் படிக்கிற ஆண்டவர், உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக இருக்க கிருபை செய்யணும். அவர்களுக்கு நல்ல நாணத்தை அறிவித்து தந்து வழிநடத்த கிருபை செய்யணும். அவர்களுக்கு பெற்றோர்களும் ஆச்சரியுங்க. இவை அனைத்தும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். மறந்திருக்க திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் தானியேல் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை. தானியேல் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை. அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருவதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத் நேச்சருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களுடைய பேசினான். அவர்கள் எல்லோருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தான் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். கேரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து தேவனுக்கே மகிமை உண்டாதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. கொலேசையர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவினுடனே தேவனுக்குள் மரித்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபம், மூர்க்கம், பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கையையும் களைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியன் என்றும் புறதேசத்தானும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாயிருக்கிறார் என்பதே. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி படித்து முடித்தாயிற்று. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம். சங்கீதம் 1. சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாழ்விடவழி நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் அவன் நீர்க்காயம் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்து தன் கனியை தந்து இளையோதராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்க நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான் சபையிலும் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்கள் வழியாக துன்மார்க்கர் வழியாக
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி மார்க்கு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 21 முடிய. மார்க்கு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 21 முடிய. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடே கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தப்படியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த பொழுது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை. நம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை நிசேயா விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமணியாரித்து அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலது பரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் வழியாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். குருசேகர பொருளாளர் நிதி அறிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு. இன்றைய நாளிலும் இந்த தேநீர் ஐக்கியத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்ற குடும்பத்தினர் மிஸ்டர் லாரின் ஃபேமிலி அவர்கள்
என்னுடைய அன்பை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த நாளிலே திருச்சபையின் சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சபையார் பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை நம்முடைய ஆலயத்திலே மாலை ஆராதனை 6:30 மணி அளவில் நடைபெறும். ஜெப ஆராதனையாக நடைபெறும். பங்கு பெற சபையார் அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். வருகின்ற 25ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தின் வருடாந்திர குடும்ப கூடுகை 4ஆம் ஞாயிறு சரந்தாங்கியில் காலை 9 மணி அளவில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே சபையார் இங்கே ஒரு 8:15 மணி போல கூடி வரும் பட்சத்திலே நீங்கள் இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற வாகனத்திலே நீங்கள் இங்கே சரந்தாங்கி வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். சொந்த வாகனம் வைத்திருக்கின்றவர்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடப்படுகின்ற அந்த லொக்கேஷன் பார்த்து நீங்கள் அங்கே நேரடியாக வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே காலை 9 மணி அளவிலே அது திருவிருந்து ஆராதனையாகவும் நடைபெறும். நம்முடைய குடும்பங்கள் குடும்பமாக பங்கு பெற ஆண்டவருடைய ஐக்கியத்திலே நம்முடைய சாட்சிகளை காத்துக்கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த குடும்ப கூடுகையிலே அனைவருமாய் பங்கு பெற குடும்பமாக பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண்டத்தின் வழியாய் அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். வருகின்ற பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி பிற்பகல் 1:30 மணி அளவிலே OCPM பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வருடாந்திர நம்முடைய திருமண்டத்தின் அளவிலே நடைபெறுகின்ற மன்னா தேர்வு நடைபெற இருக்கின்றது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்காக நம்முடைய சபையிலே அநேகர் பங்கு பெறுகின்றீர்கள். பரிசும் ஆண்டவர் உங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதித்து கொடுத்து வந்து கொண்டிருப்பதை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவ்விதமாக நீங்கள் பங்கு பெற விரும்பினால் நீங்கள் ஆயத்தப்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வருடத்திலே சிறப்பாக நம்முடைய பேராயர் ஐயா முயற்சி எடுத்து நமக்கு கொடுத்து வந்து கொண்டிருக்கின்ற கோதுமை மணிகள் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய திருமணத்தின் பணிபுரிந்த அருமையான அருட்பணியாளர்கள் மிஷனரிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு அடங்கிய புஸ்தகம் இருக்கின்றது. இதிலிருந்து ஒரு கேள்வி, உங்களுக்கு பிடித்த ஒரு மிஷனரியுடைய வாழ்க்கை வரலாறை கண்டிப்பாக நீங்கள் எழுதும்படியாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். பேராயர் ஐயா அவர்கள் இதை உற்சாகப்படுத்தும்படியாய் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மன்னா தேர்விலே நீங்கள் கண்டிப்பாக ஒரு மிஷனரியுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு குறிப்பிட்ட அளவு தெரிந்த அளவு நீங்கள் எழுதும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்றைய நாளிலும் நாம் அறிந்த விதமாய் நம்முடைய பேராயர் ஐயா சிறப்பாக நம்முடைய திருமண்டல பகுதிகளிலே ஆண்டவருடைய அருட்பணிகளை செய்த ஆண்டவருடைய தாசர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் அறிந்து கொள்வது அவசியம். நாம் எவ்விதமெல்லாம் கடந்து வந்திருக்கின்றோம், நம்முடைய முன்னோர்கள் எவ்விதமாக இருந்தார்கள், இன்றைய நாளிலே கர்த்தர் எவ்விதமான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கின்றார் என்பதை நாம் உணரும்படியாக அயல் தேசத்திலிருந்து அநேகர் வந்து தங்களுடைய நாட்டை, தேசத்தை, தன்னுடைய இனத்தை, மொழியை, தன்னுடைய குடும்பங்களை விட்டு ஆண்டவருடைய அன்பை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் வந்தவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் தெரிந்திருப்பது மிகுந்த அவசியம். ஆகவே இந்த நூலானது 150 ரூபாய்க்கு நம்முடைய திருமண்டலத்தின் வழியாய் பதிவு செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அநேகர் இந்த இந்தியாவிற்கு வந்த மிஷினரிகளை அறிந்து கொள்ளும்படியாய் அநேகர் இந்த நூலை வாங்கி படித்து பயன்பெற்று வருகிறார்கள். நம்முடைய சபையிலும் நீங்கள் இதை பெற்று இந்த ஊழியத்திற்கான காணிக்கைகளை கொடுக்கும்படியாக என்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நூலானது 150 ரூபாய். அதை நம்முடைய சாமுவேல் தவராஜ் ஐயா அவர்கள் இந்த நூல் வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் அவரிடத்திலே கொடுத்து பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண முன்னாலோசனை கூட்டம் வருகின்ற 24ஆம் தேதி சனிக்கிழமை பசுமலை மேல்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள சிற்றாலயத்தில் நடைபெறுகின்றது. திருமணத்துக்காக ஆயத்தப்பட்ட பிள்ளைகள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அதற்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக சபை குருவானவரை தொடர்பு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய மன்னா தேர்வுக்கான விதிமுறைகளை நீங்கள் நம்முடைய திருச்சபையின் வாட்ஸ்அப் குழுவிலே அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அதிலே நீங்கள் தெரிந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையிலே இந்த வாரத்திலே பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகள், பிறந்த நாள் காணுகின்றவர்கள் 23/1/26 மிஸ் ஷாரன் தெபோரா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். பிறந்த நாள் காணுகின்ற அருமை மகளை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும்
மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தையின்படியான நன்மையை கர்த்தர் தந்து இது போல பல பிறந்தாண்டுகளில் ஆசீர்வதிக்க திருச்சபையாய் வாழ்த்துகிறோம். திருமண நாள் காணுகின்றவர்கள் 18/1 தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகின்ற குடும்பத்தின் மக்கள் மிஸ்டர் எட்வின் ரத்னதாஸ், மிஸ்ஸஸ் ஆனி கிறிஸ்டி செல்வி ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். திருமண நாள் காணுகின்ற குடும்பத்தின் பிள்ளைகளை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். 20/1/26 மிஸ்டர் அசோக் ரெய்மான், மிஸ்ஸஸ் வினி ரெய்மான் ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். ஆண்டவர் தாமே சியோனின் வாழ்வையும் எருசலேமின் சமாதானத்தையும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணுகின்ற ஆசீர்வாதத்தையும் தந்து வழிநடத்தும்படியாய் திருச்சபையாய் வாழ்த்துகின்றோம். அவ்விதமாய் ஆண்டவருடைய திருப்பெயரிலே ஆசீர்வதிக்கின்றோம். பிறந்த நாள் திருமண நாள் காணுகின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, வருடங்களை நன்மையால் முடிசூட்டுகின்ற உம்முடைய கரங்களிலே புதிய பிறந்தாண்டையும் திருமணாண்டையும் பெற்றிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் உம்முடைய பாதப்படியில் வருகிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் கடந்து வந்த நாட்களிலே உம்முடைய மகிமையும் உம்முடைய அடைக்கலமும் ஆசீர்வாதமும் உம்முடைய கிருபைகளும் அவர்களோடு நிறைவாக இருந்ததைப் போல இன்னுமாய் இந்த புதிய ஆண்டிலும் இன்னுமாய் நீர் கொடுக்க இருக்கின்ற அனைத்து வருடங்களிலும் உம்முடைய கிருபையின் கரம் அவர்களோடு காணப்படவும் உம்முடைய அருட்கரம் ஆசீர்வதித்து வழிநடத்தவும் நீர் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுபோல பல பிறந்தாண்டுகளை பெற்று உம்முடைய திருப்பெயருக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். கர்த்தர்தாமே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகின்ற குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனையிலே பாடல் எண் 210 ஆதாரம் நீர்தானையா என் துறையே ஆதாரம் நீர்தானையா என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கை படைக்கிறவர்கள் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கீர்த்தனை எண் 210. உலகில் நான் தீராமையா
ஜெபம் பண்ண கடவும். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவர், இந்த புதிய நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவர். கடந்த நாட்களின் கண்மணி போல எங்களை பாதுகாத்து வழி நடத்தினரை உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். குறிப்பாக காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உம்மிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசிரியத்தையும் ஒரு பெண்கள் உமருக்கு செலுத்துக்கிறோம் ஆண்டவர். இப்படியாக தம் உள்ளங்களும் கொடுத்த கரங்களும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இருக்க கிருபை செய்யணும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆச்சரியம். இவை அனைத்தும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாய் நம்முடைய திருச்சபையிலே உறுப்பினராக இருக்கின்ற அருமையான மேத்யூஸ் மேண்டேட் அதனுடைய ஸ்தாபகரும் அதனுடைய இயக்குனருமாக இருக்கின்ற அருமையான ஐயா திரு ராஜா ரவி அவர்கள் நம் மத்தியில் இருக்கின்றார்கள். நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஐயா அவர்களை வாழ்க்கை வரவேற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை ஐயா அவர்கள் இந்த வேளையிலே நம் மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தை கேட்கவும் அந்த வார்த்தைகளின்படி நடக்கவும் எங்களுக்கு ஒரு நல் ஆவியை தந்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. கிறிஸ்து மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். திருச்சபையாருக்கு எனது நெஞ்சம் நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக சதா காலமும் உயிரோடு இருக்கிற ஆண்டவருக்கு துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாயிருப்பதாக. நம்முடைய குருவானவர் அவர்களுக்கும் நம்முடைய நிர்வாக குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நான் மதுரை பட்டணத்தில் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. ஆகவே இந்த தேதியிலே நான் மதுரையில் இருக்கிறேன் என்று சொன்னதனால் இவ்விதமான ஒரு வாய்ப்பை எனக்கு குருவானவர்கள் வழங்கினார்கள். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே கடந்த வருடங்களிலே மேத்யூஸ் மேண்டேட் மூலமாக 16 புதிய கிராம ஆலயங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 1400க்கும் மேற்பட்ட மக்கள் ஞானஸ்தானம் பெற்று திருச்சபையில் இணைந்து 42,000க்கும் அதிகமான மக்கள் எங்களுடைய திருச்சபையில் மூலமாக தேவனை ஆராதித்து வருகிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஞானஸ்தான ஆராதனை நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு மாதமும் புதிய புதிய ஆலயங்கள் கட்டப்படுகின்றன. ஒவ்வொரு மாதமும் புதிய ஆலயங்கள் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. ஆண்டுடைய கிருபையினாலே வருகிற 21ஆம் தேதி, வருகிற ஜனவரி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை, இன்னும் 3 தினங்களுக்குள்ளாக பத்மசாலிபுரம் என்கிற கிராம ஆலயத்தை எங்களுடைய இயக்கத்தின் நிர்வாக இயக்குனர் என்னுடைய மருமகன் லோரின் பெஞ்சமின் அவர்கள் பிரதிஷ்டை செய்வதற்காக கடந்து போகிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். அதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நம்முடைய மதுரை பட்டணத்தை சார்ந்த திரு பிரபாகரன் அவர்கள் அண்ணா நகர் சிஎஸ்ஐ ஆலயத்தின் அங்கத்தினராக இருக்கிறார்கள். பிரபாகருடைய மனைவி அமுதா அவர்களும்
நம்முடைய பணித்தளங்களிலே 3வது ஆலயத்தை அவர்கள் குடும்பத்தின் சார்பாக கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதை பிரதிஷ்டை செய்கிறார்கள். அதைத் தொடர்ந்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மாதம் வரைக்கும் நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆகவே எனக்காக, எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்கிறார். இந்த ஆண்டில் 24 ஆலயங்கள் கட்ட வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்து ஜெபித்திருக்கிறோம். அந்த 24 ஆலயங்கள் கட்டுவதற்கு தேவையான பண ஒத்தாசையும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த வாரத்திலே நாங்கள் ஆண்டோடைய கிருபையினாலே இந்த பொங்கல் விடுமுறையிலே அந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நான் ஆந்திரா மாநிலத்திலே குடும்ப முகாம் நடத்தினோம். அதிலே அவர்கள் குடும்பமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். 60க்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணால் அந்த படம் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். இது ஜுர்தடா எனக்குடைய ஒரு கிராம ஆலயத்திலே நாங்கள் 3 நாட்கள் இறையியல் 3 நாட்கள் இறையியல் அடிப்படை கல்வியை கற்றுக் கொடுக்க முற்பட்டோம். அநேகர் அதற்கு பதிவு செய்தார்கள். நாங்கள் 60 குடும்பத்தை மாற்றத்தான் தேர்வு செய்தோம். ஏனென்றால் அதற்கான தங்குவதற்கான வசதிகள் அவ்வளவுதான் எங்களால் செய்ய முடிந்தது. ஆக 120க்கும் மேற்பட்ட மக்கள் இது தையல் மிஷின் கொடுத்தது. இதுதான் குடும்ப முகாம். இது எங்களுடைய திருச்சபை. இந்த திருச்சபை முழுவதும் எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த இடத்துல 200 பேருக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த ஆராதனைகளிலே நாங்கள் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். இதில் குடும்ப முகாம் நடத்தப்பட்டது. இவர்களுக்கு அடிப்படையான கல்வி அறிவு, வேதத்தின் கல்வி அறிவை கற்றுக் கொடுத்தோம். பேசிக் தியாலஜிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தினோம். இதற்காக 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் அதிகமாக செலவு செய்து, இது என்னோடு கூட பணி செய்கிற ஊழியர் அவர்கள் மொழியாக்கம் செய்கிறார்கள். அதைத் தொடர்ந்து ஒரு ஊழியருக்கு அவர் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தூரம் தினந்தோறும் பயணம் செய்கிறார். அவருக்கு புதிய வாகனம் ஒன்றை நாங்கள் பரிசளித்தோம். 1,20,000க்கும் அதிகமான செலவிலே இந்த 2 சக்கர வாகனத்தை நாங்கள் வாங்கி கொடுத்தோம். இந்த வருடத்திலே 2 வாகனங்கள் இதுவரைக்கும் நாங்கள் பரிசளித்திருக்கிறோம். மக்கள் அதை பயன்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். போதும் பிரதர், தேங்க்யூ. இது ஏழை கைம்பெண்களுக்காக தையல் இயந்திரங்கள் 10 இயந்திரங்கள் வாங்கி கொடுத்தோம். இந்த கிராம ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்தவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த திரு ஆல்ஃப்ரட் குடும்பத்தார். அவர்கள் சென்னையிலே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு ஆலயத்திற்கு பணம் கொடுப்பார்கள். ஒவ்வொரு வருடமும் ஒரு ஆலயம் கட்டுவதற்கான பணத்தை கொடுத்து உதவி செய்கிறார்கள். இப்படி 40 குடும்பங்கள் என்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள். இந்த 40 குடும்பங்களும் ஒவ்வொரு ஆண்டும் அதை அவர்கள் செய்வதற்கு முன் வருகிறார். காரணம் என்னென்றால் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை நேரடியாக பார்க்கிறார்கள். எவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, எப்படியெல்லாம் வேலைகள் நடக்கிற, மக்கள் எப்படியெல்லாம் மனம் திரும்புகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டதினாலே ஒவ்வொரு வருடமும் வருடத்தின் முதல் மாதங்களிலே அந்த தொகைகளை கொடுத்து ஆலயம் கட்டுவதற்கு உற்சாகப்படுத்துகிறார்கள். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல நாட்கள் வேகமாக மாறுகின்றன. முன்பெல்லாம் ஆந்திராவிலே ஊழியம் செய்வதற்கு தடை இல்லை. ஆனால் இப்பொழுது ஆந்திராவிலே மறுபடியுமாக சில பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. வாகனங்களை வழிமறிக்கிறார்கள். காவல்துறையினருடைய அனுமதியோடு கூட கிறிஸ்மஸ் ஆராதனைகள் நடைபெற்றன. பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிட்டதினாலே அதை குறித்ததான கவலையோ பயமோ எங்களுக்கு இல்லாதிருப்பதினாலே நாங்கள் வேலையை வேகமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து எனக்காக எங்களுக்காக செபிகள். என்னுடைய சரீர சுகவீனத்தின் நிமித்தமாக என்னுடைய வேலைகளிலே சற்று தாமதம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக கனடா நாட்டிலிருந்து என்னுடைய மகளையும் மருமகனையும் வரவழைத்து அவர்களிடத்தில் இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவர்கள் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிறதிலே அவர்கள் மும்முரமாக ஈடுபடுவார்கள். என்னுடைய வேலை இடங்களை வாங்குவதும், இடங்களை தேர்வு செய்வதும், அங்கே கட்டுமான பணிகளை பராமரிப்பதும், பாதுகாப்பதும், அதை உற்சாகப்படுத்துவதும், மாத்திரமல்ல நண்பர்களோடும் உறவினர்களோடும்
உறவுகளோடும் தொடர்பு கொண்டு இந்த ஊழியத்தை குறித்தான செய்தியை பகிர்ந்து கொள்வது என்னுடைய வேலையாக இருக்குது. ஆகவே எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் இதற்கு அதிகமாக ஒத்துழைத்த என்னுடைய மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பெரும்பாலும் தனிமையிலேயே வாழ்ந்து வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையிலே பல நாட்கள் சிறு குழந்தையாக என் மகளை வைத்திருக்கும் பொழுது கூட இப்பொழுதெல்லாம் அரை மணி நேரம் பிந்தி வந்தாலே எத்தனை ஃபோன் பண்ணுறாங்க. அப்படி தானே? எங்கே இருக்கீங்க, என்ன செய்றீங்க, எங்கே எப்போ வருவீங்க? ஆனால் எதுவும் கேட்க மாட்டான். இந்த 4 நாட்களாக நான் ஆந்திராவில் தான் ஒரு ஃபோன் கூட என்கிட்ட பண்ணலை. நானும் ஃபோன் பண்ணல, அவர்களும் என்னிடத்தில் ஃபோன் பண்ணி பேசிக்கிறது இல்லை. ஏதோ 2 பேரும் நாங்கள் ஏதோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டது போல இது. ஆனால் என்னுடைய வேலை அப்படி. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் இரவில் வரும்பொழுது மிக அதிகமான பிந்தின இரவிலே வீட்டிற்கு வருவேன். எனக்கு வீடு விசாகப்பட்டினத்திலே ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம். ஆக இவ்வளவு நெருக்கத்தில் கூட இந்த ஊழியம் வளர்வதற்கு மிக முக்கியமானவர் என்னுடைய மனைவி என்பதை நான் இங்கே அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அதை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் அவர்களையும் அவர்கள் சார்ந்திருக்கிற அருமையான என்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே தலைப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு விடுதலையின் செய்தி, சங்கிலிகள் முறிக்கப்பட்ட அனுபவம், சுயாதீனத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், மறுவாழ்வு என்றெல்லாம் தலைப்பின் கீழாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, சுயாதீனம் என்று சொல்லும் பொழுது எனக்கு அற்புதமான ஒரு நினைவை நான் திரும்ப நினைவுபடுத்த விரும்புகிறேன். நானும் என் மனைவியும் வெளிநாட்டிலே இறையியல் படித்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் தீசிஸ் பேப்பர் எழுதுகிறோம். அப்பொழுது எல்லாரும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட், ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே நீங்கள் தீசிஸ் சப்மிட் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அப்பொழுது நான் சப்மிட் பண்ண இந்த தீசிஸிலிருந்து முதல் முறையாக நான் இப்பொழுது பிரசங்க வாக்கியத்தை எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை குறித்து நான் பிரசங்கிக்கப் போகிறேன். வாசிக்கலாம். கலாத்தியர் கிறிஸ்து உண்டாக்கின சுயாதீனம், ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட், ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட். ஆகவே இந்த வசனத்தை மறுபடியும் ஒருமுறை வாசிப்போம். நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பவுலடிகளார் கலாத்திய திருச்சபைக்கு எழுதுகிறார், நீங்கள் நிலை கொண்டிருங்கள், நீங்கள் நிலை கொண்டிருங்கள். எதிலே நிலை கொண்டிருக்க வேண்டும்? கிறிஸ்து உண்டாக்கின சுயாதீனத்திலே, கிறிஸ்து உங்களுக்கு ஈந்தளித்த பரிசளித்த, கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த அற்புதமான விடுதலையிலே, சுயாதீனத்திலே நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது அதிலே நிலை கொண்டிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, இங்கே அமர்ந்திருக்கிற நாம் அனைவரும் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள்தான். அப்படித்தானே? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனுபவத்தின் அடிப்படையிலே ஞாயிற்றுக்கிழமையிலே வாரத்தின் முதல் நாளிலே இந்த ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டு இந்த ஆராதனையின் மைய பகுதியாக பிரசங்கத்தை கேட்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது, அந்த வார்த்தை, அந்த ஜீவன் நிறைந்த வார்த்தை ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் மூட்டுக்களையும் அவைகள் பலப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த அற்புதமான சம்பவத்தையும் சமயத்தையும் பயன்படுத்தி நம்முடைய சுயாதீனத்தை நிலை கொண்டிருக்க வேண்டும் என்றது என்னுடைய செய்தியின் சாராம்சமாகும். ஆகவே திரும்ப அடிமைத்தனம் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக நாம் அநேக திருஷ்டாந்தங்களை வேதத்திலிருந்து வாசித்தோம். மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். ஒருவன் கல்லறையிலிருந்து புறப்பட்டு வருகிறான். ஆகவே அவன் புறப்பட்டு வருவதே விடுதலையின் ஆரம்பம் என்று அறிந்து கொள்ளலாம். ஆகவே கிறிஸ்து அங்கே மையப்படுத்தி அவனை கட்டுகளிலிருந்து விடுதலை செய்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆகவே கட்டுகளிலிருந்து விடுதலை செய்தாக, யாராலும் கட்டுப்படுத்த முடியாத
சங்கிலியாராலும் கட்டுப்படுத்த, எந்த மனுஷராலும் கட்டுப்படுத்த முடியாத அந்த மனிதரை கிறிஸ்துவின் வார்த்தை விடுதலை செய்தது. அது போன்ற விடுதலையை பெற்றுக்கொண்ட நாம் மறுபடியும் அடிமைத்தனத்திற்குள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக மூன்று சம்பவங்களை, 3 ராஜாக்களை, 3 செல்வம் பொருந்திய மனிதர்களை, எப்படி அவர்கள் மறுபடியும் மாண்டு போனார்கள், மறுபடியும் அவர்கள் முயற்சி செய்து வீழ்ந்து போனார்கள் என்பதை குறித்து செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைய தினத்திலே அமெரிக்கா தேசத்தாக இருந்தாலும் சரி, அல்லது வடகிழக்கு நாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய கவலையும் ஈரான் தேசத்தை குறித்ததாக இருக்கிறது. அப்படித்தானே? ஈரான் தேசத்திலே மக்கள் பஞ்சத்திலே செத்து கொண்டிருக்கிறார்கள். ஈரான் தேசத்தினுடைய பண மதிப்பு உலகத்திலே மிகவும் தரித்திரமான கென்யா நாட்டுடைய பண மதிப்பை விட கீழாக போய்விட்டது. ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான அந்த ஈரான் ரியால் என்பது 10,75,000 ரியால். 10,75,000 ரியால். ஒரு ரியால் அமெரிக்க டாலருக்கு நிகரான, ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான பண மதிப்பு 10,75,000. வறுமை, தரித்திரம், இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையின் காரணம் என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்ப்பா. வாசிக்கப்பட்ட அந்த தானியேல் புஸ்தகத்திலே ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜா அசிரியா தேசத்திலிருந்து அவன் படையெடுத்து வந்து அங்கே ஞானிகளை, அழகுள்ளவர்கள், அறிவுள்ளவர்களை சிறைபிடித்து கொண்டு போகிறார். சிறைபிடித்து கொண்டு போய் தன்னுடைய தேசத்திலே, கல்தேயர்களுடைய தேசத்திலே வைத்து அவர்களை பராமரிக்கிறான், அவர்களை பாதுகாக்கிறான். அங்கே ஒரு நாளில் அவனுக்கு சொப்பனம் என்றது. அந்த சொப்பனத்தை குறித்து சொல்ல மாட்டேங்கிறான், சொல்ல விரும்பவில்லை. ஆகவே இந்த சொப்பனத்தை, நான் கண்ட சொப்பனத்தை நீங்கள் எப்படியாயிலும் எனக்கு விளக்க வேண்டும் என்று ஒரு அறிகுவல் கொடுக்கிறார். ஒருவருக்கும் தெரியவில்லை. ஆகவே ஞானிகளை கொலை செய்ய கட்டளையிடுகிறார். இப்பொழுது கொலை செய்ய விரும்புகிறவர்கள் தானியேலையும் அவன் கூட்டாளிகளையும் தேடி வருகிறார்கள். அப்பொழுதுதான் தானியேல் இந்த காரியத்தை குறித்து அறிந்து கொள்கிறான். அறிந்து கொண்டு ஆண்டவரிடத்திலே ஜெபித்து மறுபடி இவர் கர்த்தருடைய காரியமாக விசாரித்து அறிந்ததினாலே அதை ராஜாவுக்கு தெரிவிக்கும்படியாய் போகிறான். ஆகவே ராஜாவிடத்தில் போய் ராஜா கண்ட சொப்பனத்தையும் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் அவனுக்கு அழகாக சொல்லிவிடுகிறான். ஆகவே இப்பொழுது ராஜா என்ன செய்ய வேண்டும்? அவன் அழகாக ஒரு வார்த்தை எழுதுகிறான். வாசிப்போம் என்னோடு கூட. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் 46, 47. இவருடைய கன்ஃபெஷன் என்ன ஆகுது? தன்னுடைய அதிகாரத்தை கைப்பற்றி கொள்ளவும் தக்க வைத்து கொள்ளவும் சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட தானியேலுடைய முகத்துக்கு முன்பதாக, தானியேலுடைய பாதங்களுக்கு முன்பதாக முகங்குப்புற விழுந்து விட்டான். தன்னுடைய அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக. தானியேல் சிறை கைதி, இவன் பலம் பொருந்திய ராஜா. இன்றளவும் நேபுகாத் நேச்சாரை பற்றி படிக்காமல் எந்த சரித்திரமும் நிறைவு பெறவில்லை. சரித்திரம் படித்தவர்கள் கண்டிப்பாக நேபுகாத் நேச்சாரை படித்திருக்க வேண்டும். பாபிலோன் தேசத்தை படித்திருக்க வேண்டும். பாபிலோன் தேசத்தையும் நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய அறிவும் புத்தியும் ஞானமும் அவன் வகை வகையாய் நடப்பித்த எல்லா அரசியல் ஞானங்களும் இன்றளவும் பேசப்படுகிறது, பாடமாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த பாடத்திலே எழுத மறந்த ஒன்றுதான் இந்த தானியேலுக்கு முன்பதாக இந்த நேபுகாத் நேச்சார் நெடுஞ்சாண்டையாய் கீழே விழுந்தார்.
முகங்குப்புற விழுந்தான். முகங்குப்புற விழுந்து இவன் மனிதனாக இருக்கக்கூடிய தானியேலை வணங்கி அவனுக்கு தூபம் காட்டவும் காணிக்கை செலுத்தவும் முற்பட்டு அவன் சொல்லுகிறான், நீ இவ்வளவு பெரிய அறிவாளியாக புத்தியாசாலியாக இருப்பதினாலே நீ சார்ந்திருக்கிற அந்த யூத மார்க்கத்தின் தெய்வம் உயர்ந்தவர் என்பதை அவன் எழுதுகிறான். என்ன சொல்லுகிறான்? உங்கள் தேவனே. ஏன் இந்த இடத்துல உங்கள் தேவனே என்று எழுதுகிறார்கள்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆக 4 பேரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். ஆகவே தான் உங்கள் தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். ஆகவே இவ்வளவு பெரிய ராஜா, மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய ராஜா என்று அறிவிப்பு செய்துவிட்டு அவன் அவிதமான உயர்ந்த பதவியும் அவர்களுக்கு காணிக்கையினை கொடுத்து அவர்கள் கட்டுப்பாட்டிலே அரசாங்கத்தை கொடுத்திருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், 60 முழம் உயரமான ஒரு விக்கிரகத்தை உண்டாக்குகிறான். யார்? இந்த நேபுகாத்நேச்சார் விக்கிரகத்தை உண்டாக்கி சகல ஜனங்களுக்கும் பாஷைக்காரர்களுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறான். எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? இந்த விக்கிரகத்தை வழிபட வேண்டும் என்று. ஆகவே ஜனங்கள் எல்லாரும் நாதஸ்வரம், கிண்ணறம் வாசிக்கும் பொழுது அங்கே வேகமாக அவர்கள் வணங்குகிறார்கள். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லுகிறான், இதை குறித்து நான் உத்தரவு சொல்லக்கூட விரும்பவில்லை. நீர் நிறுத்தின பொற்சிலை நாங்கள் வணங்குவதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இப்பொழுது அவன் அங்கே பார்க்கிறான், அங்கே 3 பேர் விடுதலை பெற்று விட்டார்கள். 4வது ஆளாக ஒரு மனிதன் அங்கே இருக்கிறார். அந்த மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து அறிந்து உலகுக்கு சொல்லுகிற மனிதனாக மாற்றப்பட்டான். 4ஆம் ஆளாக ஒருவர் உலாவி வருகிறார். ஆகவே சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் விடுதலை பெற்ற இந்த பரிசுத்தமான தேவதாசர்கள் கல்தையரில் மாத்திரமல்ல, இன்றளவும் சொல்லுகிறார்கள், மனுஷகுமாரனாகிய ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் நமக்கு பிரச்சனை ஏற்படுவதோ அப்பொழுதெல்லாம் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே தான் இந்த நேபுகாத்நேச்சார் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லும்படியாக அவனுடைய புத்தி பேதலிச்சது நிமித்தமாக ஒரு செய்தியை உலகுக்கு சொல்லுகிறான். கல்தேயர் மத்தியிலே யூதர்களின் தெய்வமாகிய யெகோவா உயர்ந்திருக்கிறார். 4ஆம் அதிகாரத்திலே விதமாக எழுதுகிறான், உன்னதமான தேவன் என்னிடத்திலே செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்திப்படுத்தது எனக்கு நன்மையாக கண்டது. ஆகவே விடுதலை என்பது அந்த செய்தி இன்றளவும் தொடர்கிறது. நேபுகாத்நேச்சார் அடைந்த விடுதலையும், நேபுகாத்நேச்சார் அடைந்த அற்புதமான அறிவும் புத்தியும், 4ஆம் ஆளாக தேவகுமாருடைய சாயல் உபத்திரப்படுகிறவர்களோடு கூட உடன் இருக்கிறார்கள், அவர்களை விடுதலை செய்வதற்கு தேவன் அருகாமையில் இருக்கிறார் என்ற செய்தியை சொல்லுவது யார் என்றால், தேவனை அறியாத, தேவனை வழிபடாத ஒரு அந்நிய மார்க்கத்தான் எழுதுகிறான், கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்று. எனக்கு அன்பானவர்களே, பல்வேறு பிரச்சனைகளை காணும் பொழுதெல்லாம் நமக்கு மனம் பேதளிக்கிறது. எப்படி இந்த சூழ்நிலையை சந்திப்போம், எப்படி இந்த சூழ்நிலையிலே நாம் வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் எண்ணும் பொழுது இவையெல்லாம் சரியாக்கப்படும். இவையெல்லாம் ஆண்டவருடைய கிருபையினாலே நமக்கு செய்து கொடுக்கப்படும். தேவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவருக்கு பலம் உண்டு, ஞானம் உண்டு, பலம் உண்டு. ஆகவே விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதினாலே மறுபடியும் விக்கிரக ஆராதனையிலே அல்லது பொருளாசையின் விக்கிரக ஆராதனையிலே அல்லது உலக மாயையின் விக்கிரகத்திலே சிக்கிக்கொள்ளக்கூடாதபடியே கர்த்தர் நம்மை நாளும் பொழுது பாதுகாக்கும்படியாய் விடுதலையின் செய்தி நம்மை பின்தொடர்வதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும், இடம் கொடுக்க வேண்டும். 2வதாக, ஒரு வசதி படைத்த, செல்வம் நிறைந்த, செழிப்பு நிறைந்த, அதிகாரத்தில் இருக்கிற, ஆட்சியில் இருக்கிற ஒரு அற்புதமான மனிதன் ஆகாப் எனக்கூடிய ராஜா. ஆகாபுடைய மனைவி பேர் என்ன?
ஆகவே இவன் கட்டிலே படுத்து கொண்டிருக்கிறான். அவன் படுத்திருக்கிறவன் முகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுகிறான், சாப்பிடவில்லை. இன்னைக்கு நிறைய நம்முடைய குடும்பத்தில் அப்படிதானே, கோபம் வந்தால் என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம், பேச மாட்டோம். நம்மோடு கூட உடன் வாழ்வோர் இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருப்போம், முகம் சலிப்பாக இருக்கும். எசபேல் அங்கே வருகிறாள். என்ன சாப்பிடலையா கேட்குற, அவன் சாப்பிடலைன்னு சொல்கிறான். ஆனால் எசபேல் ரொம்ப அறிவாளி, புத்திசாலி. அவள் புருஷனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் சொல்ல, நீ சாப்பிடாமல் இருப்பதற்கான காரணம் என்ன, உன் மனம் சலிப்புண்டாயிருக்கிறது. வாசிப்போமா? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் போஜனம் பண்ணுவதற்கு அவனுக்கு பசி இருக்கிறது, ஆனால் மனம் சலிப்பாயிருக்கிறதை எசபேல் அறிந்து கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, இந்த மனிதனுக்கு அவள் நினைவூட்டுகிறாள், நீ இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாவாக இருக்கிறாய், ஆகவே நீ எழுந்து போஜனம் பண்ணு, உனக்கு நாபோத்துடைய திராட்சை தோட்டம் உனக்கு கொடுக்கப்படும். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, அரண்மனை அருகாமையிலே, இஸ்ரவேல் தேசத்து ராஜா குடியிருக்கிற அரண்மனைக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை தனக்கு கீரை கொள்ளையாக வைத்துக் கொள்ளும்படியாய், அது கெஸ்ட் ஹவுஸ் கட்டுவதற்காக அல்லது தன்னுடைய வீட்டினுடைய கழிவறைக்காக பயன்படுத்துவதற்காக இவன் அந்த இடத்தை கேட்கிறான். நாபோத் அதை தர மறுக்கிறான். ஆகவே மனம் சலிப்புண்டாகிறது. ஆகவே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அடிமைத்தனத்திலே மறுபடியும் மூழ்கிக் கொள்ளுகிற எசபேலை பார்க்கிறோம். அவள் உயர்ந்த அந்தஸ்து உடையவளாக இருந்த பொழுது கூட அற்பமான இந்த மண்ணுக்காக ஆசைப்படுகிறவளாக காணப்படுகிறாள். ஆகவே அடிமைத்தனத்திலே சிக்குண்டதினாலே அவள் இந்த அற்பமான இந்த மண்ணிற்காக ஆசைப்பட்டு, ஆகவே அதற்காக யாரை பயன்படுத்துகிறாள், தெய்வத்தை பயன்படுத்துகிறாள். ஒரு கடிதம் எழுதுகிறாள். அந்த கடிதத்திலே உபவாசம் என்று எழுதுங்கள். உபவாசம், உபவாசத்தை நீங்கள் நடப்பீங்கள். எதற்காக உபவாசம் எடுக்க வேண்டும், எதற்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும்? ஆத்துமா தாழ்மைப்படுவதற்காக உபவாசம் செய்து ஜெபிக்க வேண்டும். ஆனால் அடுத்தனுடைய பொருளை அபகரிப்பதற்காக இந்த பெண் ஒரு கடிதம் எழுதுகிறாள். அந்த கடிதத்திலே உபவாசம் என்று எழுதுங்கள், உபவாசம் என்று எழுதி ஜனங்களை அங்கே கூட்டிச் சேருங்கள், அங்கே ஜெபத்தை நடத்துங்கள், ஆராதனை நடத்துங்கள். அங்கே நாபோத்தை நிறுத்தி, நாபோத் தேவனுக்கும் மனுஷனுக்கு விரோதமாக பாவம் செய்தான் என்று அவனை கல்லறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மூப்பருக்கு கடிதம் கொடுக்கிறார். அவ்விதமாக நடந்து விட்டது. எனக்கு அன்பானவர்களே, அரசராக இருந்தாலும் கூட அடுத்தனுடைய இடத்திற்கு ஆசைப்படுவது இந்த காலத்திலே மிக சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றன. எவ்வளவு பொன் இருந்தாலும், பொருள் இருந்தாலும், எவ்வளவு வசதி இருந்தாலும், வாய்ப்புகள் இருந்தாலும், அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்படுகிற இந்த அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து நாம் விடுதலை பெற்றவராக மறுபடியும் சுயாதீனத்தை நாம் தக்க வைத்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாபோத் கொலை செய்யப்பட்டான், நாபோத்துடைய இடம் அபகரிக்கப்பட்டது. அந்த செய்தியை ஆகாப் ராஜாவுக்கு அறிவித்தவுடனே ஆகாப் அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளும்படியாய் கடந்து போகும்போது அங்கே தீர்க்கதரிசி வருகிறான். தீர்க்கதரிசி அவனை கண்டிக்கிறான். தீர்க்கதரிசி அவனுக்கு சொல்லுகிறான், நீ இவ்வளவு கீழ்த்தரமான காரியங்களை செய்து இஸ்ரவேல் தேவனுக்கு நீ அபகீர்த்தி உண்டாக்கி விட்டாய். ஆகவே உன்னுடைய ராஜ்யபாரத்திலே நீ நிலைத்திருக்க முடியாது. உன்னுடைய அரசாங்கம் வீழ்ச்சியடையும். உன்னுடைய சரீரம், உன்னுடைய மனைவி எல்லாருடைய இரத்தங்களும் சிந்தப்படும் என்று எழுதுகிறார்.
சொல்லுகிறார், அப்படியே நிறைவேறிட்டு. எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு பல சமயத்திலே நாம் அநேக சூழ்நிலையிலே பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். பிறருடைய பொருள் நமக்கு சற்று கூடுதல் கிடைத்தால் நல்லது என்று. ஒரு சமயத்திலே எனக்கு ஒரு ஊழியக்காரர் ஃபோன் பண்ணினார். அவர் ஃபோன் பண்ணி என்னிடத்துல தொலைபேசி மூலமாக பேசினார். பேசி என்னிடத்திலே ஒரு 30,000 ரூபாய் கடன் வேண்டும் என்று கேட்டார். நான் அவரிடத்தில் கேட்டேன், எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது ஐயா, 30,000 ரூபாய் உங்களிடத்தில் இல்லையா அப்படி என்று கேட்டேன். ஏனென்றால் அவர் ஒரு நல்ல ஒரு பெரிய பிரபலமானவர், எல்லாருக்கும் சொன்னால் தெரியக்கூடிய ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறார். அவருடைய மனைவி அரசாங்கத்தில் வேலை செய்கிறார்கள். மகன், மகள், மருமகள் ஆக 6 சம்பளங்கள் வீட்டிற்குள்ளே மாதந்தோறும் வருகிறது. இது சம்பவம் நடந்து ஒரு 5-6 ஆண்டுகள் இருக்கும். அப்பொழுது நான் அவரிடத்துல திரும்ப கேட்டேன், உண்மையிலே உங்களிடத்தில் 30,000 ரூபாய் இல்லையா என்று கேட்டேன். அவர் சற்று நகைப்போடு கூட சொன்னார், இருக்குயா, இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட வாங்கணும் போல் எனக்கு தெரியுது அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், என்னிடத்தில் ஒரு 30,000 ரூபாய் வாங்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் அல்லது விருப்பப்படுகிறீர்கள், அதற்கான காரணத்தை நான் தெரிந்து கொள்ளட்டுமா என்று சொல்லும்போது அது சொன்னார், உங்களுடைய பத்திரிகையை படிக்கிற, மாதம் நீங்கள் 4 சர்ச்சு கட்டுறீங்க, அப்போ உங்கள் கையில் எப்படியும் ஒரு மாதம் 40 லட்சம் ரூபா கையில் கண்டிப்பாக, ஏன் ஒரு 30,000 ரூபாய் எனக்கு கொடுத்தா என்ன அப்படின்னார். அப்போ இவர் இரவில் தூங்கவே இல்லை. இந்த பத்திரிகையை போனதுனால, இந்த மேகசின் பரமசேனைங்கிற மேகசின் போனதுனால அதை படித்து பார்த்து அவருக்கு தூக்கம் இல்லாமல் போச்சு. மாதம் 4 கோயில் கட்டுறாரு, அப்போ இவர் பணம் இருக்குது, நம்ம கொஞ்சம் கேட்கலாமே. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்போட்ட சொன்னேன், எங்களுடைய நிறுவனத்தின் சட்டத்தின்படி பணத்தை நான் வித்ட்ரா பண்ணுறேன்னா எங்கள் பிரசிடெண்ட் கையெழுத்து போடணும், அதனால் நீங்கள் ஒரு லெட்டரில் எனக்கு எழுதி கொடுங்கய்யா அப்படின்னு. தருவாரா? ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு அநேக சமயத்திலே நாம் பிறரை குறித்தும் பிறருடைய சொத்துக்களை குறித்தும், அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது, அவருக்கு எவ்வளவு வசதி இருக்கிறது, எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறது, என்ன வேலை செய்கிறார், எங்கெல்லாம் அவருக்கு வருமானம் வருகிறது என்பதை குறித்தே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாக மறுபடியும் நாம் என்ன செய்யணும், அடிமைத்தனத்துக்குள் பிரவேசிக்க அப்படி கர்த்தர் நமக்கு கிருபை அருள்வாராக. 3வதாக பவுலை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். பவுலடிகளார் கிறிஸ்துவே குறித்து உலகம் முழுவதும், இயேசுவே கிறிஸ்து என்று உலகம் முழுவதும் அறிவிக்கும்படியாக பல தேசத்துக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார். அப்படி பல தேசத்திலே புறப்பட்டு சென்று தேவனை அறிவிக்கும் பொழுது, அங்கே ஒரு பட்டணத்திலே 2 பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்று பவுலடிகளார், இன்னொரு மனிதன் துரோபீம். துரோபீம் என்பவன் எபேசி பட்டணத்தை சார்ந்தவன். ஆகவே ஜனங்கள் இந்த 2 பேரை பார்த்த உடனே என்ன நினைச்சார், இந்த 2 பேரும் எப்படியாயிலும் வந்திருப்பார்கள், தேவாலயத்துக்குள்ளே வந்திருப்பார்கள் என்று நினைத்து தீட்டுப்பட்டு விட்டது, பவுலினாலே தேவாலயம் தீட்டுப்பட்டது என்று சொல்லி கலகம் உண்டாகி, மிகப்பெரிய பிரளயம் உண்டாகி, பவுலை அடிக்க, பவுல் மீது கற்களை எறிய மிகப்பெரிய கலகம் உண்டாயிற்று. ஆகவே இவர்களை கைது செய்து விட்டார்கள். கைது செய்துவிட்டு அவன் சிறைச்சாலைக்கு அனுப்பும் பொழுது பவுலடிகளார் அபயமிடுகிறான், நான் ரோமன், நான் ரோமாபுரி பட்டணத்தை சார்ந்தவர், ரோம குடியுரிமைப்படி பிறந்தவன். அவனை சிறைச்சாலையில் வைத்து விட்டார்கள். சிறைச்சாலையிலே அவன் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஃபேலிக்ஸும் அவனுடைய மனைவி துருசில்லாவும் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். துருசில்லா என்பவள் யூத குடும்பத்தை சார்ந்த பெண்மணி. துருசில்லா யார்? யூத குடும்பத்தை சார்ந்த பெண்மணி. ஃபெலிக்ஸ் ரோம குடியுரிமை பெற்றவர். ஆகவே 2 பேரும் அவர்கள் திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டிருப்பார்கள், கண்டிப்பாக பேசியிருப்பார்கள். யூத பாரம்பரியத்தை குறித்தும் யூத முறைமைகளை குறித்தும் யூத ஆராதனை முறைமைகளை குறித்து பேசியிருப்பார்கள். ஆகவே இவ்வளவு பெரிய கலக்கம் உண்டாயிற்று என்று அறிந்ததினாலே
அவர்கள் மறுபடியும் என்ன செய்கிறார்கள்? பவுலை விசாரிக்கும்படியாய் வருகிறார்கள். பவுலை விசாரிக்கும்படியாய் வருகிறார்கள். வாசிப்போம் 24ஆம் அதிகாரம் 24 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யார் யாரிடத்தில் பணம் எதிர்பார்க்கிறார்கள்? யார் யாரிடத்தில் பணம் எதிர்பார்க்கிறார்கள்? அரசன் ஃபேலிக்ஸ் என்பவன் ரோம குடியுரிமை பெற்ற மாபெரும் அரசன். அவன் போ என்றால் போக முடியும், வா என்றால் வரணும். அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் எவருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட மனுஷன் யாரிடத்தில் பணம் எதிர்பார்க்கிறான்? யாரிடத்தில் எதிர்பார்க்கிறான்? ஒரு கைதி, சிறை கைதி. அவன் 3 வேளையும் அரசாங்கம் கொடுக்கிற உணவை வாங்கி தான் சாப்பிட வேண்டும். அவன் கையிலே பணம் இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு நெருக்கடியான மனிதனிடத்திலே அநேக தொடர்புகள் இருக்கிற காரணத்தில் பவுலடிகளாருக்கு உயர்ந்த மனிதருடைய தொடர்புகளும் எண்ணிக்கைகளும் நம்பிக்கைகளும் இருக்கிற காரணத்தினாலே அவன் பணம் கொடுப்பான் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்களும் கூட அரசாங்கத்தில் யாராவது வேலை செய்தீர்கள் என்றால் தயவு செய்து கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த ஏழைகள் பணம் கொடுப்பார்கள் என்று அவருடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் என்ன செய்யுங்க, பெண்டிங் வைக்காதீங்க. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஒரு முறை ஒரு அரசாங்க அலுவலகத்திற்கு நான் சென்றிருந்தேன். மத்திய அரசாங்க அலுவலகத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே அநேகர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒருவரை பார்த்த உடனே நான் அவரிடத்திலே சிறப்பாக பேசினேன். தம்பி, உங்களை பார்த்த உடனே நீங்கள் கிறிஸ்தவர் என்று தெரிந்து கொண்டேன். அவர் உடனே சந்தோஷப்பட்டார். ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சிங்க? அப்போ உங்கள் பேர் என்ன கேட்டால் எட்வின் என்றார். அவரை பற்றி விசாரித்து கொண்டே என்னிடத்தில் நலமாக பேசினார். வேகமாக வேலையில் செய்து கொடுத்தார். அந்த வேலையை செய்து கொடுத்தார். எல்லாம் முடிந்து விட்டது. என்னுடைய நிறுவனத்துக்கோ எதுக்கோ எந்த விதமான கஷ்டம் கொடுக்கவில்லை. வேலையை முடித்து விட்டார். ஆகவே நான் வேலையை முடித்து விட்டு இரவில் 8:30 மணிக்கு என்னுடைய காரை வேகமாக நான் டிரைவ் பண்ணி மதுரை வந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு அவர் ஃபோன் பண்ணார். எனக்கு ஒரு சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நான் அவருக்கு தேங்க்யூ சொன்னேன். பிரதர், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், போன வேலையில் வேகமாக முடிச்சிட்டிங்கன்னு. அப்புறம் அவர் சொல்கிறாரு கொஞ்ச நேரம் கழித்து, என்னுடைய ஃபோன் நம்பர், இதுதான் என்னுடைய ஃபோன் நம்பர். அதான் தெரியுமே, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேனே, ஃபோனில் தான் பேசுகிறேன். இதான் என் ஃபோன் நம்பரு. ஏதாவது கொஞ்சம் ஜிபே பண்ணி விடுங்க, ஏதாவது எனக்கு கொஞ்சம் ஜிபே. நான் கேட்டேன், எதுக்கு பிரதர் அப்படின்னேன். இல்லை, பொதுவாக எல்லார்ட்டையும் நான் கேட்டு வாங்குவேன். நீங்கள் கிறிஸ்தவ போதகர் அப்படின்னோடனே கேட்குறக்கு மனசில், நீங்களாக விருப்பப்பட்டு கொடுங்கன்னாரு. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. நாங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்திற்குள் சிக்கிக்கொள்ளக்கூடாதபடிக்கு சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டவர்களாக இருப்பதனாலே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் நாமத்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் மத்தியிலே கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான ஐயாவுடைய ஊழியங்களுக்காக, குடும்பத்தின் மக்களுக்காக நீங்கள் தொடர்ந்து உங்கள் குடும்ப ஜெபங்களிலே, உங்கள் தனி ஜெபங்களிலே ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 217, இயேசு நேசிக்கிறார், அவர் என்னையும் நேசிக்க, நான் செய்த என்னது மாதவமோ என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நம்மை படைப்போம். இந்த பாடல் எழுதினவருடைய பெயரை நீங்கள் இதிலே பார்க்கலாம். நான் அடிக்கடி இந்த பாடல் பாடப்படுகின்ற வேளையிலெல்லாம் இதனுடைய பின்னணியத்தை குறித்து சொல்லுவதுண்டு. பிரிக் அண்ட் ரிட்ஜ் என்று சொல்லி இவருடைய பெயரிலே கீர்த்தனையிலே ஒரே ஒரு பாடல் தான் இருக்கும்.
ஏனென்று சொன்னால் இவர் ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு அடியார். இந்த செய்தியைப் போல தன்னுடைய அடிமைத்தனத்தின் காரியங்களிலிருந்து தன்னை விடுவித்து கொண்ட ஒரு அன்பர். அவர் சிறையிலே ஒரு கொலை கைதியாக அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளிலே வைக்கப்பட்டிருந்த பொழுது அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதை அறிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த பாடலை எழுதியிருந்தார். இந்த பாடலை அவர் பாடும்படியாக தன்னுடைய வாழ்வின் இறுதி நேரத்திலே அவருக்கு கொலை குற்றம் சாட்டப்பட்டு அது தூக்கு தண்டனையாக, அந்த தூக்கு தண்டனை விதித்த சூழலிலே கடைசி ஆசை என்ன என்று அவரை கேட்பதுண்டு. அவ்விதமாய் கேட்ட வேளையிலே நான் ஆண்டவரை குறித்து நான் பாட வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை அவர் பாடினார் என்று சொல்லி இதனுடைய வரலாற்று பின்னணி உண்டு. இவருடைய ஒரிஜினல் பெயர் சுப்பிரமணியன் சுவாமி என்று சொல்லி, அவர் ஒரு கொலை செய்ததற்காக சிறைப்படிக்கப்பட்டு அங்கே நீதிமன்றத்தில் இருந்த பொழுது அவருடைய மனைவி எவ்வளவோ முயற்சிகளை செய்து வைக்கில் வைத்து வாதாடி அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் இல்லை, நான் தான் கொலை செய்தேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டாராம். ஜட்ஜு வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் தீர்ப்பு எழுதியிருப்பேன், உன் மனைவியை பார்த்து உனக்கு இரக்கம் வரலையா என்று சொல்லி அவர் கேட்டாராம். அப்பொழுது அவர் சொன்னாராம், நான் ஒரு கொலை செய்யவில்லை, 5 கொலை செய்திருக்கிறேன், 5லேயும் தப்பிவிட்டேன், 4 தப்பிவிட்டேன். இந்த 5வது கொலையிலே நான் ஆண்டவர் என் மீது வைத்த அன்பை நினைத்தவனாக நான் அவருடைய அன்பை உணர்ந்து கொண்டேன். ஆகவே என்னால் அவருடைய அன்பை மறுக்க இயலவில்லை. எனக்காக அவர் மரித்திருக்கிறார், நான் பாவியாக இருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்து இந்த வேளையிலே என்னை நான் அவருடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறேன். என் குடும்பத்தை கடவுள் பார்த்து கொள்வார், எனக்கு உண்டான தண்டனையை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதினாராம். அந்த 4வது சரணத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆசை இயேசென்னை அன்பாய் நேசிக்கிறார், அதை நினைந்தவன் அன்பின் கரத்துள்ளே நான் ஆவலாய் பறக்கப் போகிறேன், அவருடைய கரத்துக்குள்ளாய் நான் இப்பொழுது பறக்கப் போகிறேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடினாராம். ஆக ஆண்டவருடைய அன்பு நம்மை விடுவிக்கின்றதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த நாளிலும் அந்த நினைவோடு ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 217 இயேசு நேசிக்கிறார் என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கையும் படைப்போம். இந்த பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கை படைக்கிறவர்கள் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நடிந்திருந்ததோடு உங்களுடைய திருப்பாதத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கும் அடையாளமாக படைத்திருக்கிற காணிக்கைகளை உங்களுடைய கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கின்றோம். படைக்கப்பட்டிருக்கிற சந்தா காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், இனிமாய் ஆலய வளர்ச்சி காணிக்கைகளுக்காக நாங்கள் உண்மை தோத்தரிக்கின்றோம். கர்த்தர்தாமே இவைகளெல்லாம் உம்மாலானது, உம்மால் உண்டான ஆசீர்வாதங்களை உமக்கென்று நாங்கள் படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அதன் வழியாக உங்களுடைய இறையரசு பரவ கர்த்தர் உதவி தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். தொடர்ந்து நாம் யாவரும் இணைந்து 42ஆம் பக்கத்தில் இருக்கிற லெத்தானியா ஜெபத்தை ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெபத்திற்கு பின்பதாக கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுவோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும், சிறப்பாக ரைட் ரெவரண்ட் டாக்டர் ரூபன் மார்க் என்னும் நமது பிரதம பேராயரும், ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெயசிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. ஏழைகள், பட்னியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. அந்தகாரத்திலிருந்து நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஊழியனிடத்துக்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் திருப்பெயரை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உதாவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, முது திருச்சபையில் எல்லா நிலைமையிலும் உள்ள மனிதருக்காக முது திருமுன்பதாய் நாங்கள் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை நீர் அங்கீகரித்தருளும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் உமக்கு உகந்த பக்தியோடும் ஊழியம் செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை புரிந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. கடவுளுடைய திருப்பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே பாடல் எண் 193 தீராத தாகத்தால் என்ற பாமாலையை பாடி கடவுளுடைய திருப்பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். பாமாலை எண் 193. Yeah.
முதல் பகுதி பக்கம் எண் 44. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். நான் விடுதலை அருளுகின்ற ஆண்டவர் அருளுகின்ற மெய் சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. உங்கள் அருகில் உள்ளவர்களோடு சமாதான வாழ்த்தை பகிர்ந்து ஜெபம் செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தியுள்ளோம். நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதாகாலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். ஆண்டவராகிய கடவுளுக்கு நன்றி செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு நன்றி செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு சிறப்பான கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நிர்வாணங்களையும் பூமியையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவர் பாவத்தில் விழுந்த போது புது படைப்பின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். கடவுள் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து முதுவரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருவளமும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, மரணத்தை நினைவு கூறுகிறோம், திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வரும் அளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசிர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாய் அவருக்குள் எல்லாவற்றை வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் வழியாக சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் உள்ளத்திலே மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீர்ந்து ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையது. ஆமென். ஆண்டவருடைய திருப்பதியை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை நாமே ஒரு நிமிடம் சோதித்தறிவோம். நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், கடவுளுக்கு எதிராக, மனிதனுக்கு எதிராக இந்த வாழ்வின் அந்தரங்க பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராயிருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று நாம் அறிந்த விதமாய் அவருடைய இரக்கத்திற்காய் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். யாவரும் இணைந்து தாழ்மையின் ஜெபத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உடைய மேசையின் கீழ் விடும் துணிக்கைகளையும் பொறுக்கிக்கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற இரட்சனுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி நாங்கள் எப்பொழுதும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தார்கள். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. முதலாவது சிறுவர்கள் வர அன்போடு கேட்டோம்.
கிறிஸ்துவின் சரீரம் ரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. 49ஆம் பக்கத்தில் இருக்கின்ற ஸ்தோத்திர ஜபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, மிதுநேச குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை எமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திரு சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சரீரமும் ஆத்மாவாகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனமுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கடவுளுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் உமது நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்பிடிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எங்கள் கடவுளுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். சமாதானத்தோடே உலகத்திற்கு புறப்பட்டு போங்கள். திடமனதாயிருங்கள். நன்மையானவைகளை பற்றி கொள்ளுங்கள். யாருக்காயிலும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துங்கள். பலவீனரை தாங்குங்கள். துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி புரியுங்கள். எல்லா மனிதரையும் கனம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையில் சந்தோஷித்து ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவரையே சேவிப்பீர்களாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமுள்ள கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி என்றென்றைக்கும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆராதனை நிறைவு பாடலாக மங்கள கவிகளிலே கவி எண் 2 பக்கம் எண் 196 கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும். மங்கள கவிகள் 2.
அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் மாலை நாங்கள் அனுதினமும் மீட்கப்படுகிறோம் சுவாமி. மீண்டும் எங்களுடைய பழமையான நிலைமையிலே நாங்கள் சிக்குண்டாத விடாதபடி உம்முடைய கிருபையின் கரம் எங்களை இம்மட்டுமாய் பாதுகாத்து வழிநடத்துகிற தேவக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தைகளைப் போல கர்த்தர்தாமே பரிசுத்தமாய் நாங்கள் வாழும்படியாகவும் இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து விடுவிக்கின்ற கடவுள் எங்களை உம்முடைய சிலுவை நிலையிலே அரவணைத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்துகிறவராக இருக்கிறீர் என்று அறிந்து நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய கிருபை நிலையிலே நாங்கள் உம்முடைய சாட்சிகளாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம்.